வெல்கம் டு ஐகே அகாடமி. லாஸ்ட் சண்டே கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபீல்டு அசிஸ்டன்ட்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின்ஸ் தான் நம்ம அதோட ஆன்சர் செக் பண்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்து வீடியோ சேனல்ல அப்லோட் பண்ணிட்டோம். அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய கொஷின்ஸை இந்த செகண்ட் பார்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களோட கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கொஷின்ஸ் எடுத்து இந்த ஆன்சர் கீயும் செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க எந்தெந்த கொஷின்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 51வது கேள்வி பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஒருமை பன்மைனா நமக்கு ஏற்கனவே தெரியும். இதுல சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இதுதான் 51வது கேள்விக்கு சரியான ஆன்சர். அடுத்து 52வது கேள்வி பாருங்க. கொன்றான், இது எவ்வகை வினைன்னு கேக்குறாங்க. தன்வினையா, செய்வினையா, பிறவினையா, செயற்பாட்டு வினையான்னு கேக்குறாங்க. இதுல பிறவினையும் செயற்பாட்டு வினையும் கண்டிப்பா வராது. செய்வினை தான் கரெக்ட். அவர் தானே அந்த செயலை செய்தான். அதனால இதுக்கான சரியான ஆன்சர் என்ன? செய்வினை தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 53வது கேள்வி பாருங்க. வேற்றுமை தொகைகளை வரிசைப்படுத்துக. இந்த கேள்வி எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வேற்றுமை தொகை கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஒரு 4 வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க. இதுல இது என்ன வகை வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலை குகை, மலையின் கண் குகை அப்படின்னு வரும். இப்ப இது உங்களுக்கு எத்தனாவது வேற்றுமையா வரும்? இடவேற்றுமையான 7ஆம் வேற்றுமைன்னு வரும். திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான். அதனால இது 2ஆம் வேற்றுமையா வரணும். கம்பர் பாடல், கம்பரது பாடல்னு வரணும். அதாவது உரிமை பொருள், கிழமை பொருள்ல வரக்கூடியது. அப்ப இது கிழமை பொருள் வந்துச்சுன்னா எத்தனையாவது வேற்றுமை? 6வது வேற்றுமை. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்திற்கு சென்றான். சோ இது 4ஆம் வேற்றுமை. இந்த நம்பர் இருக்கு இல்லையா, முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது 2ஆம் வேற்றுமை ஃபர்ஸ்ட் வரும், 4ஆம் வேற்றுமை 2ஆவதா வரும், 6வது வேற்றுமை 3ஆவதா வரும், 7வது வேற்றுமை 4ஆவதா வரும். அப்படி பார்த்தா இதுல கொடுத்திருக்க நம்பர் வச்சு பாருங்க. 2 4 3 1, 2 4 3 1. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 54வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. லட்சியத்தை எனது அடைவேன் கல்வியால். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா கேட்டிருக்காங்க. கல்வியால் எனது லட்சியத்தை அடைவேன். இதுதான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் கரெக்டான ஆன்சரா இருக்காது. மற்றதான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்டா இருக்காது. சோ 54வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. அடுத்து 55வது கேள்வி பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழுமையான தொடரை தேர்வு செய்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். தமிழுணர்வு நிறைந்த கனிச்சாறு பாடல்களை கொண்டது வராது. கனிச்சாறு பாடல்களை கொண்டது தமிழ் உணர்வு வராது. கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அப்ப ஆன்சர் சி தான் கரெக்ட். ஒரு கம்ப்ளீட்டா இருக்கா? கனிச்சாறு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இப்ப கரெக்டா இருக்கா? அப்ப இந்த 55வது கேள்விக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 56வது கேள்வி. சரியான கலை சொல்லை தேர்க. என்ன கொடுத்திருக்காங்க? வாலண்டியர். வாலண்டியர் அப்படின்றதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஃபாண்ட் என்பதன் கலை சொல்லை தேர்க. இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. அதோட தமிழ்
தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. ஃபாண்டோட தமிழாக்கம் எழுத்துரு தான் கரெக்ட். இது எல்லாமே உங்களுக்கு 6th 7th புக்ல தான் இருக்கு. அடுத்து கலைச்சொல் தரக தான் மறுபடியும் கொடுத்திருக்காங்க. 58வது கேள்வி கார்ட்டூன் கொடுத்திருக்காங்க. கார்ட்டூனோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா கருத்து படம். சோ 58வது கேள்விக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான். அடுத்து முகப்பு பக்கம் என்ற தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. முகப்பு பக்கம் அப்படின்னா ஹோம் பேஜ் தான் கரெக்டான ஆன்சர். நம்ம படிச்சு பார்த்து கொஞ்சம் அப்படி நம்ம படிச்சு பார்த்தாலே இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ்ல தான் இருக்கு. 6th to 10th இருக்கக்கூடிய தமிழ் புக்ல தான் இருக்கு. அப்ப 59வது கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. அடுத்து 60வது கேள்வி பாருங்க. கலைச்சொல் தான் லேண்ட் பிரீஸ்னா, இது உங்களுக்கு 8th புக்ல இருக்கு. நிலக்காற்று, பிரீஸ்னா காற்று, லேண்ட்னா நிலம். அப்படி பார்த்தா லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. இதுதான் கரெக்டான ஆன்சர். 60வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஹோம் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரியும் தமிழாக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஹோம்னாலே உள்துறை செயலர், செக்ரட்டரினா செயலர், ஹோம்னா ஹோம் மினிஸ்டர் அப்படின்னா உள்துறை அமைச்சர்னு சொல்லுவோம். அப்ப ஹோம் செக்ரட்டரினா உள்துறை செயலர். 61வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. அடுத்து 62வது கேள்வி பாருங்க. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஆர்டிகிள்ஸ் ஆஃப் காமர்ஸ், ஆர்டிகிள் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா பொருள் மேலாண்மை, பொருள் மேலாண்மை தான் சரியான ஆன்சர். 63வது கேள்வி பாருங்க. கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஆக்சினோதெரபி அப்படின்னா என்னன்னா கதிர் மருத்துவம், ஒளிக்கதிர் மருத்துவம் வரும். நீங்க கதிர் மருத்துவம் கொடுத்திருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் 63வது கேள்விக்கு சரியான ஆன்சர். 64வது கேள்வி பாருங்க. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. பிலாசபி, பிலாசபினா தத்துவம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் அதிகமா கேட்டிருக்காங்க. 65வது கேள்வி. சாலிடிட்டி ரேஷியோ என்பதன் கலைச்சொல். திண்மை, ரேஷியோனாலே விழுக்காடு. இதை வச்சு கூட நீங்க ஆன்சர் போட்டுடலாம். சோ திண்மை விழுக்காடு இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 66வது கேள்வி. தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு தமிழ் இலக்கியங்களை படிக்கிற ஆர்வத்தையும் படைக்கின்ற ஆற்றலையும் உருவாக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் நோக்கமாகும். அதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை முன்னெடுக்கும் நிகழ்வு. இது நியூஸ் பேப்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை. இதை வச்சு நம்ம மாணவ மாணவியர், அப்ப இளையோர், இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன்ல இருந்து இதுக்கான ஆன்சர் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்னா யங்ஸ்டர்ஸ் தானே. இதை வச்சு கூட நீங்க ஆன்சர் போட்டிருக்கலாம். 66க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். 67வது கேள்வி பாருங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னா என்ன? காற்றடிக்கு. இதுக்கான சரியான இந்த மரபுத்தொடருக்கு சரியான பொருள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் இது. இதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும்போது என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். அதெல்லாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கணும். வாய்ப்புக்காக அதிகமா காத்திருக்காம வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. 67வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 68வது கேள்வி பாருங்க. பின்வரும் பழமொழியின் பொருள் அறிக. யானைக்கும் அடி சறுக்கும், யானைக்கும் அடி சறுக்கும். இதுல என்ன பொருள் அப்படின்னா யானைக்குமே அடி சறுக்கும் அப்படின்னா என்னது? கவனமாக முன்னேறணும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? சறுக்கிடுவாங்க அப்படின்றதுதான் இந்த பழமொழி சொல்லுது. அதுக்கான பொருள் வந்து கவனமாக முன்னேறல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் பழமொழியின் பொருள் அறிக. எறும்பு ஊற கல்லும் தேயும். விடாமுயற்சி. கல் எவ்வளவு ஸ்ட்ராங்கானது, ஆனா எறும்பு ஊர்னா கல்லும் தேயுமா, அப்ப விடாமுயற்சி. அடுத்து 70வது கேள்வி. இவன் பெரிய ஹரிச்சந்திரன் என மரபு தொடர் விளக்கும் பொருள். ரொம்ப ஈஸியா வந்து சொல்லிடலாம். ஆமா, இவன் பெரிய ஹரிச்சந்திரன் சொல்லுவாங்க இல்லையா, உண்மையே பேசுபவன் தான் ஹரிச்சந்திரன். ஓகே, அதனால இங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து 71வது கேள்வி பாருங்க. கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான் என்ற மரபு தொடருக்கான பொருள் கேட்டிருக்காங்க. இத வந்து நீங்க ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். டி பாருங்க. தட்ட மாட்டான், கேட்க மாட்டான். கேட்க மாட்டான் இருக்கோம்னா அப்படி நம்ம
நம்ம சொல்லவே மாட்டோம். எவருக்கும் பயப்பட தேவையில்லை. இது ரெண்டையும் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். பேச்சை தட்ட மாட்டான். தட்ட மாட்டான்றதை விட இது கரெக்டா இருக்கா? பேச்சுக்கு அடங்கி நடக்கும் தன்மையுடையவன் தான் கிழக்கும் கோட்டை தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கேள்வி பாருங்க, மரபு தொடரின் பொருள் அறிதல். கர்ணன் தோற்றான் பூ. இது ரொம்ப ஈஸி. எப்படி நம்ம ஆன்சர் பண்ணி யோசிக்கலாம் அப்படின்னா, கர்ணன்கிறவர் கொடை வள்ளல். அந்த கொடை வள்ளல அவரே தோத்து போயிட்டாருன்னா அப்ப இவன் எப்படி இருப்பாங்க? யாரையும் சொல்றாங்கல்ல, அப்ப வள்ளல் தன்மை மிக்கவனா இருக்கிறவனதான் என்ன சொல்லுவாங்க? கர்ணன் தோற்றான் போ, உன்கிட்ட கர்ணனே தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி. இதை வச்சு நம்ம ஒரு ரொம்ப டீப்பா திங்க் பண்ணாம மேலோட்டமா இதெல்லாம் பார்த்தா கூட ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு எலிஜிபிலிட்டி தானே, அழகா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லாவே எடுத்திருக்காங்க. நல்லா ஓரளவு நீங்க அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. உவமை தொடர் உணர்த்தும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டினா, உங்களுக்கு இதுல இல்ல எல்லா எக்ஸாம்லயுமே இந்த கொஸ்டின் மோஸ்ட்லி வந்துட்டே இருக்கு. தடையின்றி மிகுதியாக. ஒரு வெள்ளம் வாய்ந்து வரும்போது தடை இல்லாம மிகுதியா வர்றதுதான் இப்படி சொல்றாங்க. அப்ப 73வது கேள்விக்கு ஆன்சர் ஏ தான். 74வது கேள்வி பாருங்க, பொருத்தமானதை தேர்க. கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னா பாதுகாப்பு, காக்கும். இதை வச்சே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 75வது கேள்வி பாருங்க, பொருத்தமானதை தேர்க. தாமரை இலை நீர் போல. உவமைக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தாமரை இலை நீர்னா அது அந்த இலையில நம்ம தண்ணி பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒட்டாம ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ யாரிடமும் நெருங்கி பழகாமை. இதுதான் கரெக்டான ஆன்சர். 75வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து இப்ப ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. செய்தித்தாள் வாசிப்புகள்ல இருந்து ஒரு கிளிப்ஸ் கொடுத்து அதுல இருந்து கீழே ஒரு 3-4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க எப்படியும் படிச்சு பார்த்திருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துடலாம். பின்வரும் வங்கி கணக்கோடு இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் என்ன? அதுலயே கொடுத்திருப்பாங்க ஆதார் என்ன இணைக்கணும் அப்படின்ட்டு. அப்ப 76வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அவங்க முன்னாடி கொடுத்தக்கூடிய பத்தியிலேயே இருக்கு, பேராகிராஃப்லயே இருக்கு. 77வது கேள்வி பாருங்க, பள்ளியிலேயே வங்கி கணக்கு துவக்க அளிக்கப்படும் வாய்ப்புகள். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்வோர் எல்லாருக்குமே என்ன கொடுத்திருக்காங்க? வங்கி கணக்கு எப்பனாலும் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்காங்க. பள்ளிகளையே வங்கி கணக்கு தொடங்குவதற்கான காரணம் என்ன? ஊக்கத்தொகை பெறுவதற்காக. டக்குன்னு உதவி தொகைன்னு போட்டுறாதீங்க. மேல இருக்க பேராகிராஃப்ல ஊக்கத்தொகை பெறுவதற்காக தான் கொடுத்திருக்காங்க. சோ 78வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 79வது கேள்வி பாருங்க, வங்கி கணக்கு துவங்க அளிக்கப்படும் குறைந்தபட்ச வயது வரம்பு 6 முதல் ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா இந்த பேராகிராஃபே இருக்கும். 5 முதல் 10 வயது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 79வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 80வது கேள்வி, பள்ளியிலேயே தொடங்கப்படும் வங்கி கணக்குகளுக்கான ஆரம்ப தொகை கேட்டிருக்காங்க. தொகை எதுவும் கிடையாது, 0 பேலன்ஸ்ல நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து 81வது கேள்வி, பொறுத்துக. உங்களுக்கு சில ஆங்கில சொற்கள் கொடுத்து அதோட தமிழாக்கம் கொடுத்து எது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டிவ் ரைட்டிங். கிரியேட்டிவ்னாலே படைப்பாளர் அப்படின்னு எடுத்தா, அப்ப படைப்பாற்றல் எழுத்தாக்கம்னா 1க்கு வரணும். அடுத்து ரிப்போர்ட் ரைட்டிங்னா அறிக்கை எழுதுது. அப்ப 2க்கு இது, அதாவது பி, இது ஏ. டெக்னிக்கல் ரைட்டிங்னா தொழில்நுட்பம், ஸோ 3க்கு இது, சிக்கு இது. ஈஸி எஸ்ஏ ரைட்டிங்னா கட்டுரை எழுதல், எஸ்ஏனா கட்டுரை. அப்படி பார்த்தா கரெக்டான ஆன்சர் என்ன? கிரியேட்டிவ் ரைட்டிங் நேரா 4 வரணும். அப்ப 4 எங்க இருக்கு? சிலையும் டிலையும் இருக்கு. ரிப்போர்ட் ரைட்டிங் அறிக்கை எழுதல் 1. அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 81வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, டெக்னிக்கல் ரைட்டிங் தொழில்நுட்ப எழுத்தாக்கம், எஸ்ஏ ரைட்டிங் கட்டுரை எழுதுதல். அப்ப ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்ட். அடுத்து 82வது கேள்வி பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுத சொல்லியிருக்காங்க. மில்கி வே. மில்கி வேனா என்னது? பால் வீதி. பால் வீதி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து இன்சூரன்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ்
சொல் கேட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ்னாலே காப்பீடு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 83வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. 84வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டவுன்லோடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ்லயும் கொடுத்துட்டாங்க. டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் இல்லைன்னா பதிவிறக்கம்னு வரும். 84வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து 85வது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டார்கெட் லாங்குவேஜ். டார்கெட் லாங்குவேஜ்னா என்ன? டார்கெட்னா இலக்கு, லாங்குவேஜ்னா மொழி. அப்படிப்பட்ட ஆப்ஷன் சி தான் இங்க 85வது கேள்விக்கு கரெக்ட். 86வது கேள்வி கனிச்சாறு யார் எழுதிய கவிதை நூல்? இது 6th புக்லயே இருக்கு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய கவிதை நூல் தான் கனிச்சாறு. இது 3 பகுதிகளா இருக்குன்னு அதுல கொடுத்திருப்பாங்க. அடுத்து 87வது கேள்வி திருவிக போல் இமை மூடி தமிழை எழுதக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ரா இளங்குமரனார். திருவிக்காவை பார்த்துதான் இவர் கத்திருப்பாரு. இது உங்களுக்கு 7th புக்லயும் இருக்கும், 10th புக்லயும் இந்த டேட்டா இருக்கும். 88வது கேள்வி அகர வரிசையில எழுதுக. அகர வரிசையில 5 வார்த்தைகள் கொடுத்துட்டாங்க. த வரிசை அப்படி பார்த்தா என்னது? அப்ப ஃபர்ஸ்ட் தட்டு தான் வரணும். இங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. ஆப்ஷன் அடுத்து வந்து தாக்கு அப்புறம் த தா தி. அப்ப டி இங்கதான் இருக்கு. இங்க உடனே தேன் வந்துருச்சு. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 88வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 89வது கேள்வி பாருங்க. பூவே சாமிநாதர் பிறந்த ஊரின் பெயர் உத்தம தானபுரம். இது உங்களுக்கு வந்து பழைய 6th புக்லயும் இருக்கும், நியூ புக்லயும் இருக்கும். 90வது கேள்வி ஒன்றை என்னும் தமிழ்ச்சொல் மலையாளத்தில் டேஷ் என அழைக்கப்படுகிறது. 1 ஆப்ஷன் ஏ. 10th புக்ல உங்களுக்கு இது இருக்கு. 91வது கேள்வி பாருங்க. மொரிஷியஸ். இதுவும் அதே சேம் லெசன் தான். அடுத்த கொஸ்டினும் மொரிஷியஸ் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் எந்த மொழி இடம்பெற்றுள்ளதுன்னா தமிழ் மொழி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 92வது கேள்வி பாருங்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி எது? தமிழ் தான். இதுவும் அதே சேம் லெசன் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க. 93வது கேள்வி தமிழ் மொழியில் இன்று மிக பழமையான நூல். நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இது உங்களுக்கு புக்ல இருக்கும். அடுத்து 94வது கேள்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மேற்கண்ட தொடர் இடம்பெற்ற நூல் மூதுரை. ஆப்ஷன் சி. இது உங்களுக்கு 6th புக்லயே தான் இருக்கு, 2nd டேர்ம்ல இருக்கும். 95வது கேள்வி பாருங்க. கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு நூலின் பெயரை கண்டறிக. 1 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 பாடல்களை கொண்டது. 3 ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளை கொண்டிருக்கும். 4 இதன் ஆசிரியர் முன்றுரை அறையனார். ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி பழமொழி நானூறு, ஆப்ஷன் சி நற்றிணை நானூறு, ஆப்ஷன் டி நாலடியார். நற்றிணை வராது. புறநானூறு வந்தா புறப்பாடல்னு வரணும், அதுக்கு ஆசிரியரும் கிடையாது. நாலடியார் வந்தாலும் பல்வேறு ஆசிரியர்கள். அப்படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். முன்றுரை அறையினார் தான் பழமொழி நானூறு எழுதியிருக்காரு. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 95வது கேள்விக்கு 96வது கேள்வி பாருங்க. திருக்குறள் போன்றே 30 பகுப்புகளை கொண்ட ஒரே நூல் எது அப்படின்னா நாலடியார். ஆப்ஷன் ஏ தான் இங்க கரெக்ட். 97வது கேள்வி பாருங்க. வினையார் வினையாக்கி கோடல் நனைகவோல் யானையால் யானையார் தற்று. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. அற்று. இப்படி வந்துச்சுனால இது என்னது? உவமை அணிதான். ஸோ ஆன்சர் ஏ. ஆப்ஷன் வந்து ஏ கரெக்ட் இந்த கொஸ்டினுக்கு. 98வது கேள்வி பாருங்க. பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. வரியாருக்கு ஒன்று ஈவதே டேஷ் மற்ற எல்லாம் புரியதிருப்பை நீரது உழைத்து. இது திருக்குறள். வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அதாவது வறியவருக்கு இல்லாத ஒருத்தருக்கு தேவைப்படுற உதவியை செய்யறதுதான் வந்து உதவியே தவிர மற்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு போய் மொய் வைக்கிறது, நம்மளை விட ஒரு செல்வந்தரா இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பயன் கருதி நம்ம உதவி செய்யறதுலாம் உதவி கிடையாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. பொருள் தருக. இன்னாச்சொல். இன்னாச்சொல்னா என்னன்னா கடுஞ்சொல். அடுத்த கேள்வியும் அதே தொடர்புடைய அந்த திருக்குறள்ல இருந்து எடுத்திருக்காங்க. விடுபட்ட சொல்லை எழுதுக. அழுக்கார அவா டேஷ் இன்னாச்சொல் 4. அவா வெகுளி. அப்ப ஆப்ஷன் ஏ தான். உங்களுக்கு இது வந்து 9th புக்லயே இந்த திருக்குறள் இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உங்களோட கொஸ்டின் செக் பண்ணி எவ்வளவு ஆன்சர்ஸ் வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ.